இன்றைய தினம் நாம் கும்னாஜாவடியில் இருக்கின்ற ஆலயத்தை பற்றி பார்க்க போகின்றோம். கண்டோன்மென்ட்டுடைய தொடக்க இடத்திலே தான் அந்த ஆலயம் இருக்கின்றது. அந்த ஆலயத்துக்கு செல்லுகின்ற வழி மெயின் ரோட்டில் இருந்தே இருக்கின்றது. அந்த ஆலயம் மாதாவினுடைய பெயரில் உள்ள ஆலயமாக இருந்தது. இந்த ஆலயத்தை பற்றி இப்போ சொல்லுவதற்கு ஆலயம் இன்று இல்லை. அது எப்படி இருந்தது என்பதற்கு எடுத்துக்காட்டாக நம்முடைய செயின்ட் தோமஸ் மவுண்டில் இருக்கின்ற நிலை கொள்ளுகின்ற தோமையார் ஆலயம் 1962 எந்த நிலைமையிலே இருந்ததோ அதே நிலைமையில தான் இந்த ஆலயமும் இருந்தது. அதே அமைப்பு, அதே அளவு அந்த ஆலயம் இருந்தது. அந்த ஆலயத்திலே டெஸ்குகளோ மற்ற காரியங்களோ எதுவும் கிடையாது. வெறும் பிளைன் தரை இதில் தான் இருந்திருக்குது. அந்த ஆலயத்துக்கு பக்கத்திலே கல்லறை தோட்டம் இருக்கின்றது. ஆண்டவரை அடக்குனது அவர் இறந்த இடத்திலிருந்து பக்கத்தில் இருந்த கல்லறையில் தான் நடக்கிறது. ஆனால் கல்லறை தோட்டம் எங்கே அமைய வேண்டும், அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள். நம்முடைய முன்னோர்கள் இதை செய்திருக்கின்றார்கள். முன்னோர்கள் செய்திருக்கின்றார்கள் என்றால் அவர் இங்கிலாந்துக்காராக இருந்தாலும் சரி, போர்த்துகீஸுக்காராக இருந்தாலும் சரி, அவர்கள் எல்லோரும் நம்முடைய முன்னோர்கள் தான். பழவேற்காடு ஆலயம் 500 ஆண்டுகளுக்கு முன்னாடி கட்டப்பட்டது. இது 12வது ஆலயம். இது ஸ்லாபு அருளப்படைய ஆலயம். ஸ்லாபருடைய ஆலயம்தான் அந்த ஆலயம் கும்னாஜாவில் இருக்கின்ற ஆலயம். ஆக அந்த ஆலயத்திலே தொடர்ந்து திருப்பலிகள் நடந்து வந்துதான் இருந்தது. 1946 வரைக்கும் அங்கே திருப்பலிகள் நடந்து வந்தது. அதுக்கு பிற்பாடு திருப்பலிகள் அங்கே நடக்கவில்லை. ஏனென்றால் 1962 அந்த இடத்தை கான்வென்ட், சிஸ்டர் கான்வென்ட்டுக்கு அவர்கள் ஹேண்ட் ஓவர் பண்ணியிருந்தார்கள். அந்த ஆலயம் பழுதடைந்த காரணத்தினாலே அங்கே ஈவினிங் திருப்பலிகள் நடத்த முடியாத என்ற ஒரு சூழ்நிலை வந்தது. கிட்டத்தட்ட 2000 ஆண்டு வரை ஆலயம் இருந்தது. அதுக்கு பின் அது இடிக்கப்பட்டது.